ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குது. அதே நிலையில் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதில் சோனம் வாங்சுக் அவர் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உடல்நிலை மோசமாக இருக்குது. இந்த நிலையில் டெல்லி போலீஸ் வேறு அவரை குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிலையில் இன்றைக்கி அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. நேற்றே போலீஸ் அதுக்கு அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. அதை மீறி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி நடைபயணமாக வந்துட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் காவல்துறையால் தாக்கப்படுறாங்க. கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுது. கிட்டத்தட்ட 75,000 இளைஞர்கள் அங்கே கூடியிருப்பாங்க அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர் ஒரு ரிப்போர்ட்லேருந்து எடுத்து போகிறாரு. இது இல்லாமல் பல இடங்கள்ல இருந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டியே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயன்ற மாரி எல்லாரும் இன்னைக்கு நாடு முழுக்க இதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதனால நாடாளுமன்ற வளாகத்திலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. உள்ளே இது குறித்து பேசுறதுக்காக எதிர்கட்சிகள் முயன்று இருக்கிறாங்க. என்ன போயிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன போயிட்டுருக்குங்கிறத நம்ம நேற்றுக்கு நைட்டுலேருந்தே பார்த்துருவோம். அப்போ தான் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற இந்த கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, இவ்வளோ பெரிய கலைபரம், இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பிளான்லாம் இதில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக அபிஜித், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனராக இருக்கிற அந்த அபிஜித் அவருடைய ட்விட்டர்லேருந்து, அவருடைய போஸ்ட்லேருந்து நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். அவருடைய பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு நைட்டே ஜந்தர் மந்தரில் இவங்க போராட்டம் நடத்திருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நைட்டே இங்கே வந்துருங்க, தங்கிருங்க, காலையில் இங்கேருந்து 9 மணிக்கு நம்ம சலோ பாராளுமன்றம் அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானு. நைட்டு அவங்க ஜந்தர் மந்தரில் இருக்கிற அடுத்த ரோட்டில் ஒரு பெரிய ட்ரக்கு ஒன்று வருது. அந்த ட்ரக்கில் ஃபுல்லாக கல் செங்கல் அப்படின்னு திடீர்னு, ஆமாம், அமித்ஷா எதுவும் இங்கே பாலம் கட்ட போகிறாரா, இல்லை மோடி எதுவும் பாலம் கட்ட போகிறாரெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே அந்த இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். அந்த ஏரியாவே கற்கள்லாம் இருக்குது. அதை அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்க இந்த இளைஞர்கள் அவங்கெல்லாம் நானே நேரில் பார்த்துருக்கேன். ஒரு செலெக்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், எங்கனாலும் போய் அப்படியே பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்க அதை நைட்டு ஒரு பையன் மட்டும் அதை சுற்றி வந்திருக்கான். அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படி சுற்றி வரும்போது அந்த பையன் பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து தகவல் கொடுத்து அவன் மறுபடியும் 2வது ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வர நிற்குது, ஆம்னி வேன் மாதிரி. அந்த ஆம்னி வேன் ஒரு பழைய ஒரு உடஞ்சி போன ஒரு வேன். இவங்க கூட்டி கிழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்கு தீ வைக்கப்படும். நம்ம மெரினா பீச் போராட்டத்திலே நம்ம பார்த்துருக்கோம். கற்கள் விசிறி அடிக்கப்படும். இப்போ என்ன ஆகும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வன்முறையில் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நீ ஃபயர் பண்ணி சுட்டுதல்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே இவங்களை ஆன்டி நேஷனல் எலிமெண்ட், இவங்க தேச விரோதிகள், துக்கடா கேங் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இவங்களை சேர்த்து வச்சு ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இதை பார்த்து இதை உடனே இவங்க நோட்டீஸ் பண்ணி இவங்களும் பப்ளிக்ல ஷேர் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த திட்டம் அப்படியே முறியடிக்கப்பட்டது. நீங்க அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த சிஆர்பிஎஃபாக இருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்கிற டெல்லி போலீஸ், அவங்க இந்த டியர் கேஸோட வெப்பன்லாம் இருக்குல்ல, அந்த டியர் கேஸோட பேரலை க்ளீன் பண்ணுறது, ஃபுல் த்ரூ போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க பார்த்து அதையும் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே அட்டாக் நாங்கள் அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதற்கு இத்தனை போலீஸ், எதற்கு இத்தனை லத்தி, எதற்கு இத்தனை வண்டிலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. உள்ளே சிசிடிவி வச்சு உள்ளே மானிட்டர் பண்ணுற அளவுக்கு பெரிய பெரிய வண்டிகள், அந்த வஜ்ரா மாதிரி வாகனங்கள், அப்புறமா ஃபுல்லாக கவசம் அணிந்த வீரர்கள், லத்திகள், கண்ணீர் புகை கொண்டு அதை வீசுகிற வெப்பனு, இப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக அங்கே டிப்ளாய் ஆகுறாங்க. இவங்களோட கேள்வி என்னன்னா, சார் நாங்கள் அமைதியாக போராட்டம் பண்ணுறோம், எங்களோட போராட்டத்தில் கோஷம் கூட இவ்வளோ தான் இருக்கணும். மறுபடியும் அபிஜித் சொல்கிறாரு என்னன்னா, பாரத் மாதா கி ஜெய் பீம், அப்புறமா தர்மேந்திர பிரதான் பதவி விலகு, இதுதான் எங்களோட கோஷம். இதுக்கு மேலே அங்கே நாங்கள் ஒன்றும் பேச போகிறதில்ல. எல்லாத்தையும் இவர் மறுபடியும் மோட்டிவேட் பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு, கைடு பண்ணுறாரு. இப்படி இருக்கிற சூழலில் மக்கள் காலையிலே குவிய ஆரம்பிக்கிறாங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் அங்கே தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட 2-3 சேனல்ஸ் அங்கேயே அதே ஸ்டேஜ்ல பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே உட்காந்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் கூட ஒரு நடிகை பூனம் நினைக்கிறேன், அவரோட லாஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரையில தான் நான் கலந்துருக்கிறேன், இது மக்களுக்கான ஒரு போராட்டம், இது ரொம்ப தேவையானது, இதை நம்ம மறுக்க முடியாதுன்னு அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு காலையில பொதுமக்கள்னா இளைஞர்கள் பல்வேறு இடத்துல இருந்து, நொய்டால இருந்து, நீங்க டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்சிஆர் அப்படிம்பாங்க. அதாவது இந்த பக்கம் ஹரியானா, இந்த பக்கம் யூபி, அப்புறம் டெல்லி, இந்த 3 ஸ்டேட்டையும் சேர்த்து அந்த இடத்தையும் என்சிஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற மொத்த பேரும் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போலீஸ் வெல்டிங் பண்ணியிருக்காங்க, பேரிகார்டெல்லாம் வெல்டிங் பண்ணி ரோட பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 5 மெட்ரோ ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அது ஜந்தர் மந்தர்லேருந்து ஒரு கெனாட் பிளேஸ்னு ஒரு இடம் இருக்கும்.
கனாட் பிளேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் கனாட் பிளேஸ். அங்க இருந்து நீங்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அது ஒரு 1.5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். நடந்தே வந்திருக்காங்க. முக்கியமான அத்தனை ரயில் மெட்ரோ ரயில் நிலையங்களும் வாயில்களும் மூடப்பட்டிருக்கு. புதுசா எந்த போராட்டக்காரர்களும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். காலையிலேயே மெட்ரோ ஸ்டேஷன் மூடினது மட்டும் இல்லாம நெட்வொர்க்கே வந்து இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, பந்த் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அது அங்கே வீடியோ எடுக்கிற கேமராமேனு, ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமாக வந்து கனாட் பிளேஸ் அங்கே தான் வந்து தங்களுடைய செய்தி நிறுவனங்களுக்கு தங்களுடைய எடிட்டர்களுக்கே வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வகையிலையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு வந்து பயங்கரமா முயற்சி செஞ்சது. ஒரு போராட்டத்துக்கு இப்போ நம்ம நடிகரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் நடந்து போறாங்கல்ல, டெம்போ அமைச்சு தான் போறாங்க. ஆனா இப்படி ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், அதுல அவனுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஒருவேளை குண்டடி கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் மக்கள்னா அது வந்து வயசான மக்களும் இல்லை, ஃபுல்லா இளைஞர்கள், ஈவன் காது கேளாத வாய் பேசாத இளைஞர்கள் கூட அந்த போராட்டத்தில் அவங்களோட ஸ்லோகனை வந்து அவங்களோட சைன் லாங்குவேஜில் சொல்றாங்க. அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டத்தில் வரிசையாக எல்லாரும் வராங்க. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஜந்தர் மந்தரில் ஆல்ரெடி ஒரு கூட்டம் கூடி இருக்குது. இன்னொரு பக்கம் வெளியில இருந்து மெட்ரோ அடைக்கிறியா, மெட்ரோல அந்த தடைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏறி தாண்டி வராங்க, நடந்து வராங்க. ஸோ கும்பல் சேர அங்க வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து பயம் உருவாகுது. இது எவ்வளவு தூரம் தாண்டி போக முடிஞ்சது? நடைப்பயணம் பண்ணுவோம்னு சொன்னாங்களே, எவ்வளவு தூரம் வரைக்கும் போக முடிஞ்சது? என்ன மாதிரியான தடுக்கிறதுக்கு வேற அடிக்கிறது வேற என்ன மாதிரி நடவடிக்கைகள்? ஆமா, இடையில வந்து தடியடி நடத்தினாங்க. அந்த தடியடி நடத்தும் போது கூட நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாம் தெரிச்சு ஓடனதா. ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து சிதறி ஓடிய கரப்பான் பூச்சிகள் அப்படின்னா தமிழில் வச்சு ஒரு சத்தியம் டிவி சேனல்லே போட்டிருந்தாங்க. ஆனா நானும் சேனல்ல லைவ்ல இளைஞர்களை போலீஸ் அடிக்கிறாங்க, ஓடுற இளைஞர்கள் அந்த வீடியோ விஷுவலை போட்டு சிதறி ஓடிய கரப்பான் பூச்சிகள் போடுறாங்க. ஆமா, சிதறி ஓடிய கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு நீங்க சொல்றதை விட கரப்பான் பூச்சி அமைப்பு வந்து முன்னெடுக்கிறது, அங்க கலந்துக்கிட்டது இளைஞர்கள். ஈவன் பிஜேபியில இருந்து பிஜேபியில ஒர்க் பண்ற ஒருத்தன் வந்து அதுல பேடி கொடுக்குறாரு. நான் பிஜேபி தான், ஆனா இது என்னால் ஏற்றுக்கிடவே முடியாது, இது இளைஞர்களின் எதிர்காலம், இதை தொடர்ந்து செய்தால் மோடி வந்து இளைஞர்களின் செல்வாக்கை இழப்பார் அப்படின்னு அவன் சொல்றாப்ல. இன்னொருத்தர் வந்து அப்பா வந்து பிஜேபி, மகள் வந்து சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவர் அப்பா தனது மகளுக்காக வந்து நிற்கிறாரு. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரோட ஒய்ஃபு தான் குழந்தைக்காக வந்து நிற்கிறாரு. அந்த போலீஸ் வந்து அங்கே பாதுகாப்பில் இருக்காரு. இது வந்து நம்ம மெரினா பீச்சில் பார்த்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டம் மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. இவங்க சொல்றாங்களா சிதறி ஓடிய கரப்பான் பூச்சிகள். நான் 2 கிளிப்பு பார்த்தேன். அந்த பையன் வந்து அங்கே நின்றுறான், அடிங்க சார், மாரோ சார் அப்படிங்கிறான். 4 போலீஸ்கார சேர்த்து அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். ஆமா, அது அந்த லத்தி வந்து அடி எப்படி விழுன்னு என்னால உணர முடியுது. அவன் வந்து மாரோ சார் அங்கேயே நிற்கிறான், நகலவே இல்லை, அடிச்சுட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க. 4 பேர் அடிக்கிறாங்க. அவங்க வந்து அதான் நீங்க ஓடுனா திருப்பி அடிப்பானுங்க. அங்க நிக்காத கலையணுன்றதுக்காக அடிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அப்படி நின்று அடிங்க சார் அப்படிங்கிறான். ஸோ அது உறுதியான இளைஞர்கள் வந்து அங்க பார்க்க முடிந்தது. யாரோ எல்லாமே என்ன நீங்க படிச்சீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பசங்க. ஏன்னா 7 வருஷத்துல 70 பேப்பர் லீக் ஆயிருக்குது. இந்த மாதிரி நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? இவங்க நமக்கு கல்வி கொள்கை அதெல்லாம் நம்மளை திணிக்கிறாங்க. ஆனா 7 வருஷத்துல 70 பேப்பரை லீக் பண்ண இவங்க நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது தான் கொடுமை. அது ஒரு பக்கம், அது தனியா இருக்கட்டும். ஸோ இந்த சூழ்நிலையில தான் இவங்க மார்ச் பண்ணி கிட்டத்தட்ட போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல. 163 செக்ஷன் 163 படி இங்க கூடுறது, இந்த மாதிரி மார்ச் பண்றது வந்து தப்பு, அப்படி செஞ்சா நீங்க பனிஷபிள் அப்படின்னு சொல்லி பெரிய பேனரே வந்து போலீஸ் வந்து கட்டி தொங்க விட்டாங்க. ஆனாலும் இந்த மக்கள் வந்து அதை கேட்கல. பார்லிமெண்டை நோக்கி போவோம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. மார்ச் பண்ணி ஜன்பத் வழியாக அந்த பார்லிமெண்ட் இதுக்கே போயிட்டாங்க. ஆமா, அந்த பார்லிமெண்ட் கிட்டத்தட்ட 10 மீட்டர் தான் கேட்டுக்கு, 10 மீட்டர் தான். கேட்டை அடைக்க சொல்லிலாம் உத்தரவு வந்துருச்சு. கேட்டை அடைச்சிட்டாங்க. QRT டீம், குயிக் ரியாக்ஷன் பார்ட்டி, சிஎஸ்எஃபோட அந்த டீம் எப்பவுமே ஒரு 2 நிமிஷம் ரெடியாகி வந்துடும். அவங்களுக்கு வேற டியூட்டியே கிடையாது, இந்த மாதிரி சூழல்ல வரணும். அந்த டீம் இறக்கிட்டாங்க. இந்த தண்ணீர் பீச்சுவாங்கல்ல, அவங்க ரெடியா ஆக்ஷனா, அதாவது அவங்க கிட்டத்தட்ட எய்ம் பண்ணிட்டு இப்படி நிக்கிறாங்க. அப்படிலாம் ஆமா, துப்பாக்கி ஏன் எய்ம் பண்ணணும்? அது வந்து ரப்பர் இந்த பெல்லட் ரவுண்ட்லாம் சொல்றல, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுல ஒரு உயிர் போனாலும் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு தலைவர் மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இவங்க கையாளுறாங்க. பயம் இருக்குது. இன்டர்நேஷனல் மீடியா அங்க நின்று வாங்குது. கோடி மீடியா என்று இவங்க அழைக்கப்படுகிற NDTV, ABP நியூஸ், இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்தவொடனே ஹே 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 ஹேன்னு அவங்கள
கலாச்சி அவங்கள கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. வயர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் வந்து ஸ்டூடியோவுக்கு உட்கார்ந்துட்டு சிலர் பண்ற கோடித்தனத்தினால கிரவுண்ட்ல இருக்கிற ரிப்போர்ட்டர் பாதிக்கப்படுறாங்கலாம் போட்டிருக்காங்க. பட் அது கிரவுண்ட்ல நம்ம அதை எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலயும் பரப்பி இருக்கு. அதோட லேபிள் மேல இருக்கிற ஒரு வெறுப்பு. ஆமா, அந்த வெறுப்பு வந்து மக்கள் வந்து அங்க அழகா இயல்பாவே வெளிப்படுத்துறாங்க. எந்த கோடி மீடியாவும் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையிலையும் கூட லைவ் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க யூடியூப் சேனல்ஸ் தான் நீங்கள் லைவ்ல பார்க்க முடிஞ்சது. NDTVயோ இந்தியா டுடே எல்லாமே பின்னாடி லேட்டாக தான் வராங்க, 10 மணிக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி காலையில் நடந்த அத்தனையும் லைவ் போட்டது வந்து லோக்கல்ல இருக்க யூபி சேனல்ஸு, அப்புறம் நம்ம நிரஞ்சன் குமார் பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் தமிழ்நாட்டில் இருந்து இருக்காரு, அவரு இவங்க தான் வந்து இந்த லைவ்லாம் போட்டது. அதை பற்றி சரியான தகவல் சொல்லுது. அந்த 10 மீட்டருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நிரஞ்சன் குமார் தான் சொல்றாரு. அப்போ வந்து அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழேன்னு கண்ணீர் புகை கொண்டு வந்து விழுது. அவர் லைவ்ல அவ்வளோத்தையும் காட்டுறாரு. இன்னும் ஒரு 10 மீட்டர் இவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஏராளமான காவல்துறையினர் இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியும் பாருங்க, இப்ப பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பாருங்க, கண்ணீர் புகை குண்டு வீசி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த குண்டுகளுக்கு நடுவுல தான் பார்லிமெண்ட் விட்டு, ஆனா அவங்க கலையல, அங்கதான் நிக்கிறாங்க. கலையறாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கலைஞ்சுக்கிறாங்க, ஆனா அங்கதான் இருக்காங்க. ஈவன் அந்த கண்ணீர் புகை குண்டைய வந்து விழுது, அதை எடுத்து திருப்பி வேற இடத்துல தூக்கி வீசுற அளவுக்கு அந்த பசங்க வந்து நெஞ்சுரத்தோட தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 10 மீட்டர்ல இவர் ஒரு 50 மீட்டர் தள்ளி நிற்காரு. ஒரு 10 மீட்டர்ல பார்லிமெண்ட்டை முட்டிட்டு நிக்குது கூட்டம். அவங்க தயார் நிலையில இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க முடியும், இங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்க முடியும், கண் முன்னாடி உங்களுக்கு பார்க்க முடியும். கண்ணீர் புகை குண்டு அப்படின்றது வீசப்பட்டிருக்கு. ஆனா அங்கிருந்து வீசி அடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அதை புடுங்கி வீசக்கூடிய அந்த நேரடியான காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். 10 மீட்டர் தூரத்துல வந்து அவங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து மறுபடியும் அவங்க சொல்றதுன்னா வன்முறை எங்களுக்கு கிடையாது. அவங்க தாண்டி பார்லிமெண்ட். ஆமா, இத்தனை இளைஞர்கள் இருந்தும் அது ஒரு ரத்த கொதிப்பு வரும்ல, இளைஞர்கள்லாம் ஒரு ரத்தம் அப்படி கொதிக்கும்ல, அப்படிலாம் கொதிச்சு அவங்க எகிரிலாம் உள்ள போகலாம். அடிச்சு வேற இருக்கிறாங்க, இன்னும் ப்ரோவோக் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் காட்டவே இல்லை. ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்தாங்க. பார்லிமெண்ட் கேட் வரைக்கும் போய் நிக்கிறாங்க. கேட் அவங்க அடைச்சிட்டாங்க. கேட்டு கூட இல்ல, கொஞ்சம் அதாவது 10 மீட்டர் கேட்டு. எப்பவுமே வந்து ஒரு இந்த மாதிரி பார்லிமெண்ட் இதெல்லாம் வல்னரபிள் ஏரியா, வல்னரபிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. அங்க இருந்து கேட்டுக்கு முன்னாடியே ஒரு 4 பேரியர் போட்டிருப்பாங்க. 4 ஆப்ஸ்டிக்கல் தாண்டி தான் நீ வர வேண்டியிருக்கும். அது வந்து எல்லா இடத்துலயும் பேசிக்கா உள்ள ஒரு பாதுகாப்பு. இது அந்த பேரியர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனாலும் போலீஸ் இவ்வளவு ப்ரொவோக் பண்ணதுக்கு அப்புறமும், டியர் கேஸ் அடிச்சதுக்கு அப்புறம், கண்ணீர் புகை கொண்டு வீசினதுக்கு அப்புறமே இவங்க வந்து நேபாள் மாதிரி உள்ளெல்லாம் எகிரி குதிக்கல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அங்க உள்ளே போய் அடிச்சு நொறுக்கிற வேலையெல்லாம் அங்க செஞ்சாங்க நேபாள்ல. ஆனா இந்த இளைஞர்கள் அப்படி இல்லை, ரொம்ப கட்டுக்கோப்பாக இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே சூழல்ல உள்ள பார்லிமெண்ட் கேட்டு உள்ளுக்கு வளாகத்துல சமாஜ்வாதி பார்ட்டி இதே பிரச்சனைய பதாகைகள்லாம் வச்சு அவங்க ஏந்தி அங்க போராடிட்டு இருக்கிறாங்க உள்ள. இதுக்கும் உள்ள பார்லிமெண்ட் ஹவுஸ் உள்ளுக்கு என்னன்னா, காங்கிரஸோட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்கே வந்து இதே நீட் பிரச்சனை, இந்த போராட்டத்தை குறித்து இவர் வந்து பேசணும் அப்படின்னு அனுமதி. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்கள வந்து நீங்க தடியடி தான் உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்தியாவோட எதிர்காலமே ரோட்ல நிக்குது, அதை பத்தி பேசணும், அனுமதி கொடுங்கன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆனா வழக்கம் போல சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து பேசிக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிட்டார். பார்லிமெண்டை ஒத்தி வைக்கிற அளவுக்கு அங்க வந்து எம்பிகள் பண்ணதை விட பிரச்சனை இல்லை, வெளியில இருந்த பிரச்சனை. அந்த ப்ரெஷர் தான் அங்க வந்து பார்லிமெண்ட் ஒத்தி வைக்கப்படுது. அதே நேரத்தில் கங்கனா ராவத் வந்து பிஜேபியோட எம்பி நடிகை கங்கனா ராவத் அவங்க வெளியில வராங்க. அவங்கள்ட்ட மைக்க நீட்டினா அவங்க சொல்றாங்க, இந்த கை முஷ்டிய முறிச்சு எல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது அரசு கிட்ட நீங்க கெஞ்சணும், கையெல்லாம் முறிக்க கேட்க கூடாது, அந்த மாதிரி. அதாவது போராட்டம் எல்லாம் வந்து பார்லிமெண்ட் கிட்ட பண்ணுவேன்னா நாங்க உடனே ஒத்துக்கணுமா, அந்த டோன் அது அவங்களுக்கு வந்து. அவங்களுக்கு வந்து விவசாயிகள் போராட்டமே வந்து கிட்டத்தட்ட 13 மாசத்துக்கு மேல நடந்தது. 200க்கு மேல விவசாயிகள் இருந்தாங்க. அந்த போராட்டத்தையே இவங்க வந்து கொச்சையா பேசி, அதே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அதே சிஎஸ்எஃப் ஒரு பொண்ணால சவுட்லேயே அடி வாங்கினாங்க பப்ளிக்கா எல்லாருமே ஏர்போர்ட்ல. ஆனாலும் அந்த மேடம் வந்து திருந்தல. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு வார்த்தையை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம், எங்களை வேலை செய்ய விடுங்க, வேணா நீங்க வேணா எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாலிசி. அதுவும் ஒரு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. அது வந்து பிரகாஷ் ராஜ் சொல்றாரு, இன்னும் 10-15 வருஷத்துல அதுவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்கள் இன்னும் நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேலன்னு சொல்றாங்க, எப்படி இவ்வளவு பேர்? முதல் வாட்டி அவங்க அபிஜித் வந்து லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது முதல் கூட்டம் நடந்தது, முதல் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஈவெண்ட்ல கிட்டத்தட்ட 200-300 பேர் தான் இருந்தாங்க சொல்லி
எல்லா மீடியாக்களும் அதை ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, இது வந்து ஆன்லைன் கூட்டம், ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்கனைஸ் ஆகும், நேரில் களத்துக்குலாம் வரமாட்டாங்கன்ற மாதிரி எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பார்த்தாங்க, அந்த மாரி தான் பார்த்தாங்க. ஓகே, ஜென்சியோட தன்மை இதுதான் அப்படின்ற மாரி. ஆனால் இன்னைக்கு எப்படி இவ்வளோ கூட்டம், போலீஸ் இவ்வளோ அடிச்சும் அதை பின்னாடி ஓடாமல் அவங்கள தாண்டி போகிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி போய் அதை நிற்கணும்னு எப்படி இவ்வளோ பேர் வந்ததுக்கான காரணம் என்ன? அதில் அதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஆன்லைன் பார்ட்டியாக இருந்தாலும் பல்வேறு இளைஞர்கள் அது வந்து அது ஒரு தீப்பொறியை வந்து கிளப்பி விட்டுருச்சு, நம்மளும் போராடணும் அப்படிங்க. இதே சூழலில் வந்து அது வந்து ஒரு கோபத்தில் வந்தது, நீதிபதி சொன்ன வார்த்தைகளால் வந்ததில் அந்த குரூப் அசம்பிள் ஆகுது. ஆனால் அதே இளைஞர்களை வந்து காயடிக்கிற வேலையாக நீட் தாள் வந்து நீட்டோட பேப்பர் வந்து லீக் ஆகுது. பல்வேறு மாணவர்களோட லட்சக்கணக்கான மாணவர்களோட கனவு அது. 20 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் நீட் வேண்டான்னு சூசைட் பண்ணாங்க. அந்த ஊரில் என்னென்னா நீட்டை நேர்மையாக நடத்துகிறா நாங்கள் எழுதுறோம் அப்படின்னு அவன் அங்கே போராடிட்டு இருக்கிறான். 20 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த சூழலியாளர் அப்புறமா லடாக்காக போராடின சோனம் வாங்சுக் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் வந்து அவங்களோட போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவர் ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்ச போது கூட இவ்வளவு பெருசாக ஒன்றும் கவரேஜ் இல்லை. ஆனால் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அவருடைய போட்டோக்கள் வந்து வெளியில வருது. அவருடைய உடம்புல அவ்வளவு வீக் ஆகி கிட்டத்தட்ட 10 கிலோ குறைஞ்சாரு. ஆமா, கிட்டத்தட்ட 10 கிலோ இறங்கின அந்த போட்டோ வெளியாகும் பொழுது எனக்காக யாரா ஒருத்தன் ஏன் இப்படி இருக்கணும்? ஏகப்பட்ட அந்த சோனா சிங் ஆகட்டும், இல்லை இன்னைக்கு நேற்றுக்கு வந்து உட்காந்துருந்த பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், எனக்காக அவரு பிரகாஷ் ராஜ் சொல்றாரு, நான் எனக்காக தான் உட்காந்துருக்கேன், நான் தான் நாடு, நான் தான் எனக்கு தேவைப்படுது, அப்படிதான் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது. ஆனா ஏகப்பட்ட பேரோட ஆன்சர் என்ன அப்படின்னா, யார் இவர், எதுக்காக நமக்கு போராடணும், அப்ப நாம ஏன் போராடக்கூடாது, நம்ம வேலைக்கு நாம தானே போராடணும். இவங்க வந்து அந்த இதுல உணர்ச்சி வசப்படுறாங்க. அவரோட உண்ணாவிரதம்ன்றது அவரோட உடல்நிலை மோசமானதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆமா, அவர் கிட்டத்தட்ட இன்னும் இதை கண்டினியூ பண்ணாருன்னா அவரால் மொத்தமா ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் செயலிழந்துருன்ற அளவுக்கு இல்ல சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால அது இன்னொரு தூண்டுகோலா இருந்திருக்கு. ஆமா, அது ஒரு தூண்டுகோலாச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஆக்ஷன் நடந்துச்சு. இன்னைக்கு கூடுனதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று வந்து போலீஸ் வந்து அவரை கொண்டு போன விதம், அது நீங்க கற்பனையிலையும் எண்ணி பார்க்க முடியாது. என்னன்னா 4-5 பெட்ஷீட்டை வச்சு இப்படி மறைக்கிறாங்க, இப்படி மறைச்சிக்கிட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி அவரை தூக்கிட்டு போறாங்க. அபிஜித் வந்து தன்னுடைய பேச்சில் வந்து அதை வந்து கிட்னாப் தான் சொல்றாரு தவிர அவர் வந்து குண்டுகட்டாக தூக்கிட்டு போனார் நாம வந்து சொல்லிட்டு போயிடலாம். அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அது அப்படின்னு கோர்ட்டு வந்து அதை ஒரு 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 பக்கமாக ஏற்றுக்கிட்டு இருக்குது. அப்படி தூக்கிட்டு போகவும் அந்த வீடியோஸும் வந்து வெளியில வருது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது யார் அவர், எதுக்காக எனக்காக அவர் வந்து இந்த மாதிரிலாம் அல்லல் படணும். அப்புறம் இத்தனை இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நாம ஐசால இருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது மக்கள் வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து இது ஒண்ணுதான் இப்போ வழி. அவங்க பிஜேபி காங்கிரஸ் எதுவுமே பார்க்கல. இல்ல அதுலயே சொல்றாங்க, இப்ப இது வந்து பிஜேபின்னு கிடையாது, இதே கவர்மெண்ட் கிட்ட காங்கிரஸ் இருந்தாலும், காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் அவங்களும் வந்து அவங்க பாலிசிக்கு எதிராக போராடுற போது, இதுக்கு எதிராக போராடும் போது அவங்களும் நம்மள ஆன்டி நேஷனல் தான் சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு இது காங்கிரஸ் வந்தா இது பண்ணிட்டு இருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது, இதை போராடினாதான் மாற்ற முடியுன்றதுதான் எங்களோட இதுன்றதுதான், அந்த மாதிரி தான் பேசுறோம். அதனாலதான் இந்த முக்கியமான கோரிக்கைகள்லாம் தூக்கி வருங்க. இந்த நிர்வாக அமைப்பே நீங்க மாற்றணும், கல்வி நிர்வாக அமைப்பே மாற்றணும், தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும், இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய நிறைவேற்றப்பட முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. ஆனா பிஜேபிக்கு ஒரு ஈகோ இருக்குது, பேச்சுவார்த்தைக்கு கூட வரல. அது இன்னும் இவங்களை ப்ரொவோக் பண்ணுது. இந்த கூட்டத்திட்ட மனுஷனா மதிச்சு நீங்க ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன் ஒத்தையில கேட்டா கூட அவனுக்கு ஏதாவது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஏதோ ஒரு அரசு ஊழியரோ பதில் சொல்லணும். ஆனா இவ்வளவு பெரிய பார்லிமெண்ட்டை கட்டி வச்சுட்டு நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன், நீ 1000 பேர் கூடு 500 பேர் கூடு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன், நீ யாரா எனக்கு துக்கடா கேங்க அப்படின்னு ஒரு ரொம்ப மலிவா வந்து டீல் பண்ணது வந்து இன்னும் இருக்கிற இளைஞர்களை வந்து இதுல வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் கூட போயிருக்கிறாங்க போல, அந்த ஃபைட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுல இருந்து அங்க போராட்டத்துக்கு வந்த ஒரு பெண்ணு வந்து அவங்க பேசுறாங்க. அதாவது இந்த சோனம் வாங்சுக் கேரக்டர் தான் வந்து அங்க வந்து 3 Idiots படத்துல அமீர் கானோட கேரக்டரா வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான். அமீர் கான் மறுக்கிறாரு, குரல் கொடுக்கலன்னு பல விமர்சனங்கள். அமீர் கான் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல, அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டப்போ அதை வச்சு இந்த பொண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு சொல்லுது, ஐ எம் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் இருந்து வரேன், இதுக்கு வந்து அமீர் கானை கேட்கறத விட நீங்க வந்து எங்கள் விஜயை தான் கேட்கணும். விஜய் அந்த படத்தோட ரீமேக்கான நண்பன் படத்தில் நடிச்சாரு, அதே கேரக்டர் தான் நடிச்சாரு, சோனம் வாங்சுக்கோட கேரக்டர் தான், அந்த கேரக்டர் தான் நடிச்சாரு. ஆனா அமீர் கான் வந்து ஒரு நடிகர், அவருக்கு வந்து இவ்வளவு பொறுப்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் வந்து அரசியல்ல வந்து சிஎம்மா இருக்காரு, இவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் இது குறித்து கட்டாயம் பேசி ஆகணும். ஆனா இது வரைக்கும் அவர் பேசல.
कहाँ से हैं सौम्या? I'm from Delhi. I'm residing in Delhi. Basically, I'm from Tamil Nadu. Actually, I have a small disappointment. I usually see in the social media, everybody are blaming or want a statement from Amir Khan. You must be knowing who played a lead role of Sonam Wangchu, who believed to be played as a role. But you see from Tamil Nadu, you must be aware that there is a new CM. Elected CM Vijay. He acted in the film called Nanban, which is a translation of Three Idiots. So he played the lead role. Now the two real people was here in the hunger strike. But being a politician, nobody in the social media is asking even a question from CM Vijay that what is a statement towards this mass protest or hunger strike. இதுவே வந்து ரொம்ப இது வந்து நார்த் இந்தியா மீடியால ஒரு பக்கம் இவரை பத்தி பயங்கரமா பரப்பிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அங்க வந்து உண்மையை உடைக்கிறாங்க. என்ன உடைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு வெக்கக்காடான விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டருக்கே உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அதுல நடிச்சவரு இப்போ சிஎம் இருக்காரு. அதுலயும் சொல்றதே வந்து ரியல் ஹீரோ இங்க இருக்கிறது, ரீரில வந்து அங்க சும்மா இருக்காரு. அதுலயும் இவர் வந்து ஜென்சிக்கே நாங்க தான் குத்தகைக்கு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து அங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதே விஜய் வந்து இதே நீட் பிரச்சனைல டாக்டர் அனிதா இறந்தப்போ அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு வந்தாரு. அது ஒரு பின்னாடி தான் தெரிய வந்தது, அது ஒரு பிஆர் வேலை அப்படின்னு நமக்கு பின்னாடி தான் தெரியுது. ஆனாலும் இப்போ நீங்க ஒரு சிஎம் பொறுப்புல இருக்கீங்க, இந்த போராட்டம் குறித்து ஒரு கருத்து, ஒரு ட்வீட், இந்த டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு 2 வார்த்தையில கரூர்ல பேசினாரு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்காருன்னா அவர் பேசவே இல்லை. இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு இவர் என்ன நம்பிக்கை கொடுக்க போறாரு? அதுதான் அந்த பொண்ணு வந்து அங்க டெல்லியில இருந்து அது கேட்டுச்சு. டெல்லியில இருந்து போராட்டத்துல இருந்து கேட்டது. அங்க உண்மைக்கும் வெறுமன டெல்லி சுற்றி உள்ளவங்க மட்டுமே கிடையாது, மகாராஷ்டிரால இன்னும் ஆந்திரால இருந்து இப்படி ஏகப்பட்ட இடத்துல வந்துருக்காங்க. இது போக இதே நேரத்துல நாக்பூர்ல போராட்டம் நடக்குது, ஆர்எஸ்எஸ் கோட்டையில நாக்பூர்ல நடக்குது, இந்தூர்ல நடக்குது, அப்புறமா மும்பைல நடக்குது. இதே கோரிக்கைகள். அப்புறமா டெல்லியில மெட்ரோக்கெல்லாம் நிறைஞ்சு வெளியுது, மெட்ரோக்கள் வந்து நிறைஞ்சு வெளியுது. தமிழ்நாட்டிலே அப்படியே முயற்சிகள் நடந்ததா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதே விஜய் அரசு கருத்து சொல்றதை விடுங்க. இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு போராட்டம் சென்னையில் நடத்துறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது, ஒரு தகவல் வந்தது. அவர்களிடம் ஃபோன் பண்ணி நம்ம வந்து எந்த இடம் எத்தனை மணிக்கு கரெக்டானு நம்ம கேட்டால் அவங்க வந்து போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல, அதனால இன்னைக்கு இல்லை, ஒருவேளை நாளையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, போலீஸில் பெர்மிஷன் கொடுக்க ஏன் தடுக்குது? என்ன பிரச்சனை? இதே நேரத்தில் டெல்லியில் நடந்துட்டு இருக்குது, இங்கே அதே மாதிரி நடத்த போகிறாங்க. அதுவும் அமைதியான போராட்டம் தான். மும்பையில் நடக்குது, நாக்பூரில் நடக்குது, சென்னையில் ஏன் நடக்கலை? இதே சிஎம் தானே, ஜென்சி இளைஞர்களோட சிஎம் தானே. இது பிரச்சனை இளைஞர்களோட பிரச்சனை தானே. இன்னைக்கு படிச்சுட்டு வெளியில் போகிறவன் பேப்பர் வந்து நான் 50 மார்க்குக்கு எழுதுனா எனக்கு 20 மார்க்கு தான் இருக்குது. இல்லை நான் மாங்கு நான் படிச்சுட்டு இருப்பேன், கையில் பணம் வச்சிருக்கோம், அந்த கொஸ்டின் பேப்பரை அசால்ட்டாக வாங்கி ஒரு நைட்டில் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஆனால் அந்த இஷ்யூவை அந்த இஷ்யூவும் மதிக்கல, அந்த இளைஞர்களையும் மதிக்கல, அந்த போராட்டத்தையும் மதிக்கல. தான் தோன்றித்தனமாக இங்க வந்து என்ன சொல்றாங்க, போலீஸ் பெர்மிஷன் கிடையாது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை குறித்த மதிப்பீடு நம்மளுடைய முதல்வராலையும் முதல்வர் கையில் இருக்கிற காவல்துறையாலும். இப்போ சோனம் வாஞ்சிக்கோட நிலைமை எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அனுபவிச்சாங்க. அவங்க மனைவியும் வந்து கோர்ட்டில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. நீதிமன்றம் அதில் என்ன சொல்லியிருக்கு? அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு? இப்போ சோனம் வாஞ்சிக்கு வந்து அதான் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்கல்ல, கொண்டு போனது வந்து சப்தரஜங்கன் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். எய்ம்ஸ் மாதிரி அதுவும் அங்கே பிரபலமான ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் எய்ம்ஸில் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பிரச்சனைனா க்ரௌடு அதிகமாக இருக்கும். ஸோ நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட நாங்கள் இருந்திருக்கேன். இந்த பெட்டில் ஒருத்தர் சாவார், அவரை தூக்கிட்டு போங்க, அப்புறம் இவர் இங்கேருந்து அங்கே தூக்கி வைப்பாங்க. எல்லா அந்த மாதிரி தான் அங்கே அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் சோனம் வாஞ்சிக் வந்து இருக்காரு. ஆனால் சிறந்த மருத்துவமனைகள் தான் இரண்டுமே, அரசு மருத்துவமனைகள். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து என்ன கேட்குறாங்க, சோனம் வாஞ்சிக்கோட ஒய்ஃப் வந்து நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறோம்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச டாக்டர் வச்சு அவங்க பார்த்துக்கிறோம், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவரை நம்ம கிட்னாப் பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து கோர்ட் வந்து என்னென்னா அவருடைய உயிரை காப்பாற்றும் விதமாக இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எடுத்து செல்லப்பட்டார். நீங்கள் முன்னாடி ஐரம் சர்மிளா பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பப்போ டியூப் மூலமாக உணவு கொடுத்து அவங்கள பிழைக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இது ஒரு முயற்சி, இது ஒரு செயலாக தான் கோர்ட்டு கருது. கிட்னாப்பாகவோ இல்லை தூக்கிட்டு போனாங்கிறதோ அவங்க வந்து எடுத்துக்கல. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 3 நாளைக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து, ஆமாம், ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், அவங்க வந்து தனியார் மருத்துவத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கோர்ட்டு கேட்டிருக்கு. இதுதான் அவரோட நிலைமை. ஆனால் காலையில் 10 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது. அவர் உடல் நலமாக இருக்குது, சில வீக்னஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அது அவரோட வயது காரணமாகவும் ப்ளஸ் சாப்பிடாம வேற இருந்திருக்கிறாரு, அது இருக்க தான் செய்யுது.
ஆனாலும் அபாய கட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதே சமயம் வந்து அவரோட மனைவி வந்து அவர் இன்னையோட உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வார் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ போராட்டம் ஆன பிறகு பார்லிமெண்ட் வரைக்கும் நோக்கி வந்த பிறகு இதுக்கப்புறம் அரசாங்கம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எதனா முயற்சி எடுத்துக்கிறாங்களா? ஆமாம், இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் செய்திகள் வந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்குது. பார்லிமெண்ட்டை ஒட்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்குது. அதில் வந்து உங்க கூட வந்து செயலாளர், மத்திய இணை அமைச்சர் மற்றும் செயலாளர் வந்து உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜேபி வந்து அதை ஏற்றுக்கிடலை. எங்களுக்கு கேபினட் மோடி வந்து பேசணும், அப்படி இல்லைன்னா கேபினெட் மினிஸ்டர் யாராவது பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒன்றிய அமைச்சர் ஜேபி நட்டா தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை குழு ரெடியாக இருக்குதா சிஜேபி தரப்புல இருந்து தகவல் வந்துட்டு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இனி பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் இதோட முடிவு நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் எப்படி முடிய போகுது, எந்த மாதிரின்னு நமக்கு இது தெரியல. ஒருவேளை இவருடைய கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டா அது ஒரு நல்ல முடிவு. கோரிக்கையை ஏற்றுக்காம இன்னும் அத்துமீறலை, ஒரு அராஜகத்தை வந்து போலீஸ் மூலமாக, துணை ராணுவம் மூலமாக எதுவும் செயல்படுத்தினால் அது வேற விதத்துல இந்தியா முழுக்க மோடிக்கு ஒரு பெரிய அதிருப்தியை, ஒரு மிக பயங்கரமான அதிருப்தியை வந்து இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குது. ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இவரை நம்புனாங்க. எல்லாம் வாட்ஸ்அப்லையும் சோசியல் மீடியாலையும் நம்பினவங்க. அங்கிள்கள் சொல்லுவாங்களா வீட்டில், அந்த அங்கிள்கள் எப்படா மோடியெல்லாம் நம்புறாங்க வடநாட்டில், இவ்வளோ பண்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு இது விஜய் வந்து பெருதா புரியுது. ஆமா, அது அந்த மகிமை, அந்த ஒளி வெட்டம் எப்படி இருக்குது, அதை எப்படி இவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்தே புரிஞ்சுக்கலாம். எப்படி இவங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு, அது நமக்கு இப்படி ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அதான் 7 வருடங்களாக 70 பேப்பர்கள் இந்த மாதிரி லீக் ஆயிருக்குதுன்னா அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு கல்வித்துறை அவங்க நடத்திருக்கிறாங்கன்னு நம்ம இதிலே புரிஞ்சுக்கலாம். இந்த போராட்டத்தில் பல்வேறு தடைகள் இருந்தது, பல்வேறு சிக்கல் இருந்தது. அதாவது போராட்டம்னா இன்னைக்கு நடந்த போராட்டத்தை சொல்ல, இந்த சிஜேபி ஜந்தர் மந்தரில் உட்கார ஆரம்பிச்சதுலேருந்து 20ஆம் தேதி நினைக்கிறேன் போன மாதம், அதுலேருந்து பல அவதூறுகள், இங்கே உள்ள சின்ன சின்ன குட்டி கலவரங்கள் ஏற்படுத்துறது, மீடியாவை அதை வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறது, இப்படி நிறைய நடந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து மீடியா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஒரு மூணு வழியில் யூஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபியிலேருந்து. எப்படி அப்படின்னா, ஆளும் தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு மீம் வார். இவங்க வந்து ஆன்லைன் பார்ட்டி தானே, இவங்களை நம்ம மீம் போட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு மீம் போட்டு காலி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அது வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து தங்களுடைய செல்ல பிள்ளைகளான கோடி மீடியாவை இறக்கி விட்றாங்க. அவங்க தான் இந்த துக்கடா கேங்கு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரபகண்டா பண்ணுறாங்க. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி போராட்டம் அண்ணாகாசரே நடத்தினப்போ வந்து எப்படி மீடியா கவரேஜ் இருந்தது, ஆனால் இந்த போராட்டத்துக்கு எப்படி கவரேஜ் இருந்தது நீங்கள் பார்த்தனால தெரிஞ்சவங்க. தமிழ்நாட்டில் முழுக்க விஜய் ஆக்கிரமிச்சதால நாமளே கூட அதை வந்து பேச முடியல, பேசணும்னு நினைச்சும் நம்மளால பேச முடியல. நார்த் இந்தியாவில் வந்து இந்த வலிமையான ஊடகங்கள் எல்லாமே வந்து இதை வந்து இருட்டடிப்பு பண்ணி தான் பண்ணாங்க. அப்படியும் வந்து ஆன்லைன் மூலம் சோசியல் மீடியா மூலமாக இது பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. என்னன்னா ஆன்டி நேஷனல், ஆன்டி ஹிந்து. அதுக்கு என்ன வாய்ப்பை எடுக்கிறாங்க அப்படின்னா, இவர் குணால் கமரா இருக்கார், காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியன். அவர் முன்னாடி ஏற்கனவே பிஜேபி மிக கடுமையாக விமர்சிப்பவர். அவரோட இந்த ஸ்டூடியோலாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது மும்பையில். அவர் இங்கே தான் தமிழ்நாட்டிலலாம் ஓடி வந்து தங்கியிருந்தார். அதெல்லாம் பழைய கதைகள். அவர் வந்து அந்த போராட்ட காலத்துக்கு போய் ஒரு வார்த்தை பேசுகிறாரு. என்னென்ன சொல்கிறேன்னா, எப்பவுமே பிஜேபியை பொறுத்தவரையில் எதுக்கு எடுத்தாலும் வந்து சீதையோட கணவர், சீதையோட பதி அப்படிங்கிறார், சீதாபதி அப்படிங்கிறார். சீதையோட கணவர் பேரை வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்க இப்போ வந்து நீத்துவோட பதியை வச்சு, நீத்துவோட கணவரை வச்சு இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீத்து அப்படிங்கிறது வந்து அம்பானியோட மனைவியை குறிக்கும். அப்போது நீத்துவோட கணவர் யாரு? அம்பானிக்காக இவங்க வேலை பார்க்குறாங்கிறது அவர் தன்னுடைய காமெடி ஸ்டைலில் அவர் சர்க்காசமாக அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. சீதையின் கணவர்னு எப்படி நீ ராமனை சொல்லலாம்? சீதையின் கணவர் ராமன் தானுங்க. ஆனால் அது ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இது வந்து ஆன்டி ஹிந்து கூட்டம் அப்படின்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துறேன். அங்கே வந்து இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், அப்புறமா புத்த துறவிகள், அப்புறமா இந்து அந்த சாமியார்கள்லாம் இருப்பாங்களா, சொல்லப்போனால் பண்டிட்டுகள், இவங்கெல்லாமே வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, இதெல்லாமே வந்து வீடியோஸ் வந்து. ஸோ அங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த சங்கிகளால் இதை பொறுக்க முடியல. ஒரு லேடி வந்து அவங்க மேலே இங்க் அடிச்சிருந்தாங்க அபிஜித் மேலே. அபிஜித் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அபிஜித்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒருத்த வந்து அடிக்கவும் செஞ்சாப்புல. இந்த மாதிரி அதுவும் அவனும் வந்து ராஷ்டிரவாதி, நான் ஒரு ராஷ்டிரவாதி, அதாவது தேசியவாதி அப்படின்னு தான் சத்தம் போட்டு போனாப்புல. இப்போ இந்த லேடி, ஆமாம் அடித்தவன், இந்த லேடி என்னன்னா இங்க் அடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராமாங்குது. நீங்கள் விஜயோட ஒரு ரசிகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காருக்கு உட்காந்துட்டு முடியெல்லாம் கிரிச்சு போட்டு ஊன்னு பேசிட்டு இருக்கோம். அதே ஸ்டைலில் அது அங்கே உட்காந்து சத்தம் போடுது, சண்டை போடுது. அது யாருன்னு விசாரிச்சா அது ஒரு அப்பட்டமான சங்கியம்.
அது போக அவங்களோட ஒரு ட்வீட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ட்வீட் வந்து ரொம்ப சர்ச்சையை கொடுத்துருக்கு. அவங்க ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னை வந்து பலவந்தப்படுத்தி உறவு வைக்கணும் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க விரும்புகிறாங்க. இதை என்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு டஜன் பொண்ணுங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு 12 பொண்ணுங்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இந்த அம்மா ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராமான்னு சத்தமும் போட்டுட்டு இருக்காங்க. தான் பலாத்காரப்படுத்தப்படுறத அந்த பெண்களே விரும்புவாங்க, அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு உலகம் அப்படின்னு அதையும் நார்மலைஸ் பண்ற அளவுக்கு இந்த அம்மா வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து அபிஜித் மேல இங்க் அடிச்சாங்க. பட் அபிஜித் வந்து அதை ரொம்ப கிளவராக வந்து தன்னோட ட்வீட்டில் வந்து ப்ளூ இஸ் மை கலர் அப்படின்னு போட்டார். ப்ளூ அப்படிங்கிறது வந்து நீலம், அம்பேத்கர் இதை தான் குறிப்பிடும். அவர் ஏர்போர்ட்டில் வரும்பொழுதே, வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுதே அம்பேத்கர் போட்டோ அந்த புக்கை தான் தூக்கிட்டு வந்தார். அந்த கூட்டத்துலையுமே இந்த ஜந்தர் மந்தர் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து அம்பேத்கர் படங்கள், ஜெய் பீம் அப்படிங்கிற அந்த சத்தம், இன்குலாப் ஜிந்தாபாத் இதுதான் அதிகமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஊடகங்கள் வந்து அபிஜித்தை இதே மாதிரி மறிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இருட்டடிப்பு பண்ணிட்டு இவங்களை வந்து தவறான ஒரு ஆட்கள்னு பரப்புனாங்க ஊடகங்கள். நேரடியாக அங்கே வந்து இவர் வாயில் வந்து கொக்கி போட பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு லேடி ஏபிபி நியூஸ்ல இருந்து அதுவும் இளம் ரிப்போர்ட்டர் தான், அவங்க வந்து கேட்குறாங்க, இங்கே வந்து நிறைய வேற கோஷம்லாம் போடுறாங்களே. ஓகே, நீங்கள் பர்டிகுலராக என்ன கோஷம்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. இல்லை நிறைய கோஷம்லாம் போடுறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணால் அந்த கோஷத்தை வந்து அழுத்தி சொல்ல முடியல. இவர் மறுபடியும் கேட்குறாரு அபிஜித், என்ன கோஷம்னு நீங்கள் சொல்லுங்க, நான் அதுக்கு அந்த காரணத்தை நான் வந்து விடைய சொல்கிறேன் அப்படின்னு. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்க. इनकलाब जिंदाबाद की लड़ाई क्या दिक्कत है? ओह माय गॉड, मैं कह रहा हूं ना, ये मीडिया அவ்வளோதான். அபிஜித் அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத்துங்கிற கோஷம் வந்து எதுவும் பிரச்சனை புரியுதா? அப்படி எதுவுமே இல்லையா? எதுக்கு நீங்கள் இது ஒரு கேள்வின்னு நீங்கள் என்று கேட்குறீங்களே, ஏன் அப்படின்ட்டு. ஓகே அந்த பொண்ணு அதுக்கு வந்து ஈகோ டச் ஆயிடுச்சு. நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், சரி கேளுங்க அப்படின்னாச்சு. அப்புறம் இங்கே வந்து ராகுல் காந்தி வந்தாரா? இன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து வேணுகோபால் வந்திருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தி வந்தாரா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிஜித்தால் நிறுத்த முடியல. அபிஜித் நேரடியாக கேட்குறாரு, இங்கே நாங்கள் போராட்டம் நடத்துறது நீட் பிரச்சனைக்காக. 20 குழந்தைகள் செத்து போயிருக்காங்க, 20 மாணவர்கள் செத்து போயிருக்காங்க. நீங்கள் அதை குறித்து கேள்வி கேட்கணும். தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத குறித்து நீங்கள் அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி கேட்கணும். இந்த போராட்டம் வந்து இப்படி நடந்துட்டு இருக்குதே, ஏன் இன்னும் வந்து அரசு வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கல அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வந்தாரா இல்லை சோனியா காந்தி வந்தாரான்னு கேட்டுட்டு இருக்கிறது என்ன கொஸ்டின்? இது என்ன மீடியா? இது என்ன ஜர்னலிசம் அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா ஆஃப். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி பயங்கரமாக அவங்கள வந்து கார்னர் பண்ணணும் அப்படிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே ஈவன் நமக்கே தெரியும், பீகாரில் எஸ்ஐஆரில் வந்து ரொம்ப களத்தில் போய் செய்தி சேகரித்தவர் அஜித் அம்ஜும். அவரு கூட பேட்டியில் கூட அவர் வந்து இதே மாதிரி ராகுல் காந்தி இவர்களை பற்றி கேட்கும் பொழுது, சார் நீங்கள் சுற்றி அங்கே தான் வாரீங்க, அந்த கேள்வி விட்டுருங்க, அது தேவையில்லை, கேளுங்க, நீட்டால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த நீட் லீக்கால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்புறமா இந்த மரணித்த குழந்தைகளுக்கு என்ன நீதி, தர்மேந்திர பிரதான் ஏன் ரிசைன் பண்ணல, இதை கேளுங்கன்னு அவருக்குமே வந்து இவர் அதை தான் சொல்றாரு. அவர் இந்த மீடியா அந்த மீடியாலாம் பார்க்கல, இவர் இவ்வளோத்துக்கும் இவங்க சப்போர்ட்டான ஒரு ஆதரவு நிலைப்பாடு உள்ள மீடியா தான். ஆனால் அவரை வந்து டைவர்ட் பண்ணாதீங்க, டோன்ட் டைவர்ட். ஆனால் முழுக்க பிஜேபி வந்து மீடியாக்கள் மூலமாக டைவர்ட் பண்ண தான் முயற்சி செஞ்சேன். அது எல்லாமே முறியடிச்சு தான் இன்னைக்கு பார்லிமெண்ட் கேட்டு பேரியர் வரைக்கும் வந்து 10,000, 20,000, 30,000, 40,000, 70,000 பேர் வந்து நிற்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த போராட்டத்துக்கோட முடிவாக இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுது, என்ன மாரி திருப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதுனால இந்த பிரச்சனை தீரப்போகிறது இல்லை, இதுதான் தமிழ்நாடோட புரிதல். இருந்தாலும் அது ஒரு இளைஞர்களோட எதிர்ப்பை வந்து பதிவு வைக்கிற ஒரு விதமாக, அரசை பணி வைக்கிற ஒரு அதாவது அரசை பணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாக அதை அமையுன்றதுக்காக அதை வரவேற்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த போராட்டத்தின் மூலம் இன்னைக்கு இங்கே இருக்கிற விஜய், அவருடைய அரசு, அவருடைய காவல்துறை அதுவும் சேர்ந்து அம்பலமாக இருக்குங்கிறது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். நம்ம இதை பற்றி பேசலை, இந்த போராட்டத்தை பற்றி பேசலை. ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி பேசும்பொழுது இங்கே உள்ள சூழல் வந்து அதில் சம்மந்தப்படுது. இதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும்னு கேட்குறேன். நன்றி.